அம்மா வீட்டுக்கு வந்ததும் மாடிக்கு போய் செடியில் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டேன். செடியில் நிறைய பூலாம் பூத்துருந்ததுங்க. பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலரும் டார்க் கலரும் சூப்பராக இருந்தது, நிறைய இருந்தது. இந்த செடிக்கிட்ட போனாவே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த லெமன் செடி பாருங்களேன், போன வீடியோலேயே காட்டியிருப்பேன், நிறைய பிஞ்சு இருந்தது. இப்போ எல்லாமே காய் காய்ச்சிருக்கு. சிலது பழுத்தது வரைக்கும் நான் பறிச்சிட்டேன். சில லெமன்லாம் வந்து தோல் ப்ரௌன் ஆகிடுச்சு, இந்த கிளைமேட்க்கு அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதெல்லாம் பறிச்சாச்சு. லெமன் செடியே 2 இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்கா, இந்த பக்கமாக போனால் அந்த ரைட் சைடில் ஒரு லெமன் செடி இருக்கும், அதுலேயும் சில காய் இருந்தது. ஆனால் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் செடி தான் இந்த தடவை அம்மா ரீசெண்டாக போட்டது. சின்ன செடியிலே நிறைய காய் இருந்தது. ஒரு இலை, ஒரு 2-3 இலைக்கு அப்புறமும் ஒரு காய் இருக்குது பாருங்களேன். இந்த கோவக்காய் வந்து டிஃப்ரெண்ட் டைப். இது வந்து நீட்டு கோவக்கான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 காய்கிட்ட பறிச்சேங்க நான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். இந்த கொடி ஏறுறதுக்காகவே இந்த வலை கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ கரெக்டாக அதுக்கு மேலே வந்து அப்படியே ஏறி படர்ந்து வருது. இது பார்க்க பாவக்காய் கொடி மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பூச்செடியெலாம் இருக்குது. இந்த பெரண்டை வந்து நிறைய வளர்ந்ததுங்க. அப்படியே பொதர் மாதிரி நிறைய வளர்ந்ததுனால அம்மா கட் பண்ணி போட்டுட்டாங்க. இந்த வெண்டைக்காய்லாம் ஊரில் இல்லாதனால நிறைய வெண்டைக்காய் முத்தி போயிடுச்சு. சில நல்லா இருக்க வெண்டைக்காய் மட்டும் நான் பறித்தேன். அப்புறம் இந்த பக்கம் சப்போட்டா போன தடவையே நான் காட்டினேன், நிறைய பிஞ்சிருந்து. இந்த சின்ன செடியிலே அவ்வளோ காய் இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும், ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் இது வளர்கிறதுக்கு இன்னும் நல்லா பெருசாகிடுச்சுன்னா இதை நம்ம பறிச்சிடலாம். இதை பாருங்களேன், எவ்வளோ காய் இருக்குது. பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போ பெருசாகும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த பக்கம்லாம் சில பூச்செடி, நொச்சி இலை செடிலாம் இருந்தது. வெயிலுக்கு சில செடிலாம் ரொம்ப காஞ்சி போயிருந்த மாதிரி இருந்ததுங்க. டேரெக்டாக வெயில் படுற இடம்லாம் காஞ்சி போயிருந்தது. இது வந்து செரி பிளான்ட்டு. போன தடவை காட்டின இது அந்த பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் பூ. இதில் நிறைய காய் காய்ச்சிருந்தது. இது வந்து ஆருஷிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடியில் இருக்க ஃப்ரூட்டெல்லாம் எடுத்து சாப்பிடுவா. இங்கே பாருங்கள் 2 இருக்குது, பறிச்சிக்கலாம். பாப்பாவுக்கு கொடுத்து பார்ப்போம். இது வந்து ஆனால் இன்னும் ரெட் ஆகணும். போன தடவை வீடியோவில் நான் பழுத்த பழம் பறிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பிஞ்சி நிறைய விட்டுருக்கு. இது அப்படியே இந்த காயை சாப்பிட்டா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும், புளிப்பு இனிப்பு கலந்துருக்கும். அப்புறம் இது பசலைக்கீரை பாருங்கள், இந்த கொடி எப்படி போயிருக்கு. இந்த கத்திரிக்காய் செடி வந்து கொஞ்சம் வாடி இருக்குது. இங்கே பாருங்களேன், இது வந்து இது மல்லிப்பூ தான். நல்ல ஸ்மெல்லு. அடுக்கு மல்லியா என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். செடி போய் நல்லா ஸ்மெல் வருது. கீழே இருக்க குரோட்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணிலாம் ஊற்றணுங்க இனிமே தான். இங்கே பாருங்களேன், வெங்காயத்தாள் வச்சுருக்குறாங்க. இங்கே 2 ஒயிட் ரோஸ் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், மாதுளம் பழம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எல்லாமே இப்போ பறிக்கணும். நாங்கள் இப்போ தான் வீட்டில் ஊர்லேருந்து வந்திருக்கோம். அதனால் இப்போ தான் வந்து சில ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணணும். இதெல்லாம் காய்ச்சிருக்கோ அதெல்லாம் பறித்து வைக்கணும். சமையலில் போடலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே டேரெக்டாக சாப்பிடலாம். இதை பறிக்க போகிறோம் இப்போது. இது வந்து நாட்டு மாதுளைங்க. அதனால் இது தோல் இப்படி தான் இருக்கும், ரெட்டாலாம் இருக்காது. அண்ட் உள்ளேயும் வந்து சிலது ரோஸ் கலரில் இருக்கும், சிலது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இது இலை பெரண்டை போன தடவை வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த இலையை பறித்து துவையெல்லாம் பண்ணுவாங்க. மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. பப்பாயா கூட பாருங்களேன், பிஞ்சு விட்டுருக்கு. அம்மா வந்து வந்த உடனே செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காஞ்சிருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 3-4 மணி ஆனதுமே செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க இல்லையா, இது ஏலக்கியை வந்து வச்சுருக்காங்க க்ரோ பேக்கில். அது கொஞ்சம் இன்னும் நல்லா வளரணும். இப்போ ரீசெண்டாக கேரளா ட்ரிப் போகணும் இல்லையா, அங்கே வந்து பறித்த செடி அது வந்து இப்போ துளிர் விட்டுருக்கு. இந்த அழகுக்காக வைக்கிறாங்களே சில செடிலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். எல்லா செடிக்கும் சூப்பராக தண்ணிலாம் ஊற்றிட்டாங்க. இந்த செடிக்கு வந்து உரம்லாம் எப்படி போடுறாங்கன்றது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு தனியாக எங்கள் அம்மா இலை தழையெல்லாம் நல்லா கட் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து உரம் போடுவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் இன்றைக்கி பறித்தது. கொஞ்சமாக தான் இருந்து சுண்டைக்காய், அதோட பொட்டேட்டோ போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணியாச்சு. கோவக்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. வெண்டைக்காய், லெமன், கோவக்காய் எல்லாமே இருந்தது.
நீட்டு கோவக்கா நல்லா. இது இன்னும் சமைக்கலை, இனிமேல் தான் செய்யணும். லெமன் பாருங்கள். மாதுளை வந்து தோல் தாங்க இப்படி இருந்தது. கட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது உள்ள ஃப்ரூட்டு. இதெல்லாம் தான் இன்றைக்கி இங்கே நம்ம கார்டனில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுது. என் பாப்பா வந்து இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தால் அதையும் இந்த தட்டில் வச்சுட்டு இருந்தா, மம்மி இதையும் வீடியோவில் எடுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.